பெண்களுக்கு எதிரான வன்முறை அல்லது வன்புணர்வு குறித்த குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் பெரும் தண்டனைக்குரிய குற்றங்களாக கருதப்படுகின்றன. இதனால் பல பெண்களுக்கு நியாயம் வழங்கப்பட்டாலும் ஒரு சிலர் அதனை தவறாக பயன்படுத்தி கொண்டு சிலரின் வாழ்க்கையை சீரழிக்க முயற்சி செய்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தற்போது கேரளாவில் நிகழ்ந்திருக்கிறது. கேரளா மாநிலம் கோட்டயம் அருகில் இருக்கும் மதுரவேலி பகுதியைச் சேர்ந்தவர் ஜோமோன். ஆசிரியரான இவர் 2017ஆம் ஆண்டு குரு பந்தரை என்ற இடத்தில் கல்வி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். அங்கு கொச்சியை சேர்ந்த மாணவி ஒருவர் பயின்று வந்திருக்கிறார். வகுப்புகள் சரியாக நடந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ஒரு நாள் தனக்கு ஆசிரியர் ஜோமோன் பாலியல் தொல்லை அளிப்பதாக அந்த மாணவி போலீசில் புகார் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் போது ஒருமுறை ஜோமோன் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் ஜாமீனில் வெளியானதாகவும் கூறப்படுகிறது. பாலியல் குற்றவாளிகளை யாரும் நன்றாக நடத்த மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஜோமோனின் வாழ்க்கையும் அப்படி ஒரு திருப்பத்தை தான் சந்தித்திருக்கிறது. இவரது உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் புறக்கணித்திருக்கின்றனர். தனது வருமானத்தையும் இழந்திருக்கிறார். இதனால் அவரது குடும்பமே ஏழ்மை நிலையில் வாடியிருக்கிறது. கிடைத்த வேலையை செய்து குடும்பத்தை ஓட்டி வந்திருக்கிறார் ஜோமோன். கடந்த 7 ஆண்டுகளாக இதுவே அவரது வாழ்க்கையாக இருந்துள்ளது. இதனால் மனவேதனையில் உச்சத்திற்கு சென்ற அவர் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளக்கூட முடிவு செய்ததாக கூறியிருக்கிறார். ஜோமோன் படும் கஷ்டங்களை கேள்விப்பட்ட அந்த மாணவி அவரை பார்ப்பதற்காக தனது கணவருடன் வந்திருக்கிறார். இதையடுத்து ஜோமோனின் குடும்ப தேவாலயம் ஒன்றில் அனைவரும் முன்னிலையிலும் ஆசிரியர் ஜோமோனிடமும் அவரது குடும்பத்தாரிடமும் அந்த மாணவி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். சிலரின் தூண்டுதலின் பெயரில் தான் இப்படி ஒரு பொய் புகார் தெரிவித்ததாக அனைவர் முன்னிலையிலும் ஒப்புக்கொண்டார். பின்பு ஆசிரியர் ஜோமோன் ஒரு நிரபராதி தான் என்று கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இந்த விஷயம் நீதிமன்றம் வரை செல்ல அந்த மாணவி நீதிபதி முன்பு ஆஜராகி நடந்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அத்துடன் தன்னோட புகாரையும் வாபஸ் பெறுவதாக கூறியிருக்கிறார். இதனால் ஜோமோனை அந்த நீதிமன்றம் அவரது வழக்கிலிருந்து விடுவித்திருக்கிறது. இதனால் தனக்கு நிம்மதியாக இருப்பதாகவும் இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விடுவதாகவும் பத்திரிகையாளர்களிடம் ஜோமோன் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து கேரளா மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசி வருகிறது.